தமிழகத்தில் இன்று 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த 19 மாவட்டங்கள் எவை? வணக்கம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி இருப்பதாகவும் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதாவது அடுத்த 5 நாட்களுக்கு வானிலை நிலவரம் எவ்வாறு இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஜூன் 6ஆம் தேதியான இன்றைய தினம் 19 மாவட்டங்கள், அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 19 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், இதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஜூன் 8 மற்றும் ஜூன் 9ஆம் தேதி பார்க்கும்போது தமிழகத்துல மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், ஜூன் 12ஆம் தேதி வரைக்குமே தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போல தமிழகத்தின் தலைநகரான சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்று பார்க்கும்போது ஜூன் 6ஆம் தேதியான இன்று முதல் ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் குமரிக்கடல் பகுதிகள், அதே போல மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று 35 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்கிறதுனால இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.